ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி நியூ வேர்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் கூட ஜஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா the மீனிங் வில் பி சேஞ்ச்டு. அதாவது அந்த லெட்டர் என்னென்னா ஒய். அந்த ஒய்ங்கிற லெட்டர் ஆட் பண்ணக்கலாம், அந்த மீனிங்கே மாறிடுது. அது எந்த மாதிரி வேர்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா? ஸ்டிங். ஸ்டிங்னா அதாவது தேனி, குளவி இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நம்மளை கொட்டின உடனே நமக்கு ஒரு வலி வரும்ல, தட் இஸ் ஸ்டிங். இப்போ இந்த ஸ்டிங்கு கூட ஒரு ஒய் ஆட் பண்ண உடனே இதை எப்படி சொல்லணும்னா ஸ்டிஞ்சி. ஸ்டிஞ்சினா நாட் ஜென்ரஸ், அதாவது யாருக்கு எதையும் கொடுக்காம தானே வச்சுக்கிறது. கஞ்சன், யாருக்கு எதையும் கொடுக்கவும் மாட்டாங்க, தானும் செலவழிச்சிக்கிட மாட்டாங்க, அவங்கள தான் கஞ்சன் சொல்லுவோம். அது இங்கிலீஷில் ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சி பர்சன். ஓகே. ஃபிஷ். ஃபிஷ்னால் நமக்கு தெரியும் மீன். இப்போ அது கூட ஒரு ஒய் சேர்த்தா ஃபிஷ்ஷி. ஃபிஷ்ஷி மீனிங் என்னென்னா சஸ்பீஷியஸ், அதாவது டவுட்ஃபுல், சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி அபவுட் தட் கை. அந்த இளைஞனை பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்களா, ஒய் ஆட் பண்ண உடனே த மீனிங் இஸ் டிஃபர்டு. ஸ்லிப்பர். ஸ்லிப்பர்னால் நமக்கு தெரியும் காலில் போடுற செருப்பு. இது கூட ஒரு ஒய் ஆட் பண்ணிட்டா ஸ்லிப்பரி. ஸ்லிப்பரினா டிஃபிகல்ட் டு ஹோல்ட் ஆர் வாக், அதாவது பிடிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது வழுக்கிக்கிட்டே போகும், அதான் ஸ்லிப்பரி. ஃபார் எக்ஸாம்பிள், பி கேர்ஃபுல், த ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி. பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அந்த தரை வழுக்குது. ஓகே. சீஸ். சீஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலாடை கட்டி. இது கூட ஒரு ஒய் சேர்த்து சீஸி அப்படின்னா சீப் அண்ட் லோ குவாலிட்டி பர்சன், ரொம்ப மட்டமான தரக்குறைவான ஒரு பர்சனை தான் சீஸி பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைஸ். ஸ்பைஸ்னாலே குழம்புக்கு போடுற அந்த மசாலா பொருட்கள், மிளகு, சீரகம், பூண்டு, இவங்க இதெல்லாமே ஸ்பைஸ் தான். அதே இது ஸ்பைசி அப்படின்னா ஹாட் அண்ட் ஸ்ட்ராங் இன் ஃப்ளேவர், அதாவது கொஞ்சம் காரசாரமாக தூக்கலாக இருக்குமா, தட் இஸ் ஸ்பைசி. ஜாம், ஜாமி, அதாவது ஜாம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ப்ரெட்லலாம் நம்ம அப்ளை பண்ணி சாப்பிடுவோமா, தட் இஸ் ஜாம். ஜாமினா லக்கி, அதாவது ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோமா, தே ஆர் கால்ட் அஸ் ஜாமி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ ஜாமி கை, அவன் ரொம்ப அதிர்ஷ்டக்கார பையன். ஓகே. ஓகே வியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.